நடா புயலை எதிர்கொள்வது குறித்து சென்னை மாநகராட்சி சார்பில் மாநகர ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எந்தெந்த துறை அதிகாரிகள் எல்லாம் பங்கு கொண்டுள்ளனர்? வங்கக்கடலில் உருவான நடா புயலானது நிலப்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் சென்னை மாநகராட்சியின் சார்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டமானது துவங்கியுள்ளது. சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் இந்த ஆலோசனை கூட்டமானது சரியாக 11:30 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது. ஆணையர் அலுவலகம் உள்ள முதல் தளத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சென்னை மாநகராட்சியின் ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி ஆகிய இருவர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சியின் சார்பில் மழையை எதிர்கொள்வது குறித்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த நடவடிக்கைகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து ஒவ்வொரு அதிகாரிகளுடன் மாநகராட்சி ஆணையரும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் இருவரும் கேட்டறிந்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை 200 வார்டுகள் உள்ளது. கிட்டத்தட்ட 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு செயல்படுகிறது. இதற்கு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு அங்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அங்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவை என்பது குறித்து ஏற்கனவே மண்டல அளவில் அவர்கள் 3 முறை ஆலோசனை கூட்டத்தை நடத்தினர். அந்த கூட்டத்தில் எவ்வாறு கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளது என்பது குறித்து ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த 15 மண்டலத்தில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் அந்த பகுதியில் பெறப்பட்டுள்ள கருத்துக்களை தற்பொழுது நகராட்சி ஆணையர், சென்னை மாநகராட்சி ஆணையர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி ஆகிய இருவரிடம் சமர்ப்பித்து வருகின்றனர். குறிப்பாக இதில் பல்வேறு துறையை சேர்ந்த சென்னை மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளார்கள். இதில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர், காவல், பொதுப்பணித்துறை, அது மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரம், வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், இயக்குநர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள். ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்தில் பெறப்பட்ட தகவல்களை தற்பொழுது அவர்கள் மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அந்த பகுதியில் எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது, பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க உள்ளீர்கள் என்பது குறித்தும் மாநகராட்சி ஆணையரும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி ஆகிய இருவரும் ஒவ்வொரு அதிகாரியிடம் தனித்தனியாகவே கேட்டறிந்து வருகின்றனர். காயத்ரி.